வணக்கம். உங்களை கெமிஸ்ட்ரி 24x7 சீரீஸ்க்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 சீரீஸ்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சிஆர் 2014 கேட்கப்பட்ட கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் எல்டிஏ பேஸ்டு ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில் எல்டிஏ கூட வினைபுரியுது. இரண்டாவது படியில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபைல் கூட வினைபுரிந்து ஏங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. இந்த ஏங்கிற ப்ராடக்ட் கிரிக்னால்ட் ரியேஜன், அதாவது மெத்தில் மெக்னீசியம் புரோமைட். அதை தொடர்ந்து ஆசிட் ஒர்க் அப் பண்ணும் பொழுது பிங்கிற ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இங்கே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. அந்த சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுப்போம். வாங்க உள்ள போகலாம். ஸோ முதல் படியை இப்போ பார்ப்போம். முதல் படியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் எல்டிஏ கூட வினைபுரிகிறது தான் முதல் படி. எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய விவாதிச்சிருக்கோம். எல்டிஏ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு ஸ்ட்ராங் பேஸ். சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா லெஸ் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டான்களை அது எடுக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா 2 அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. நம்ம எல்டிஏ பயன்படுத்துறப்ப ஒரு அசிட்டிக் புரோட்டான் அதை எடுக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லித்தியம் ஈனலைட் அயான் கிடைக்கிறது. சரிங்களா? அதற்கு அடுத்த படியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபைல் கூட வினைபுரியுது. இந்த எலக்ட்ரோஃபைல்ல நல்லா கூர்ந்து கவனிங்க. 2 ஹாலஜன் ஆட்டம் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அயோடோ, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா குளோரின். சரிங்களா? இதுல எது வேகமா SN2 வினையில ஈடுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடோ இருக்கக்கூடிய இடம் தான் வேகமாக SN2 ரியாக்ஷன்ல ஈடுபடும். அப்படிங்கிறப்ப இந்த ஈன்லைட் அயான் இந்த கார்பனை தாக்கி அயோடினை வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ப்ராடக்ட் ஏ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்னார்டு ரியேஜென்ட் கூட வினைபுரிகிறது. ஸோ கிரிக்னார்டு ரியேஜென்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரியேஜென்ட். அதனுடைய பயன்பாடுகளும் ரொம்ப அதிகம். சரிங்களா? இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த சப்ஸ்ட்ரேட் நல்லா கூர்ந்து கவனிங்க. இது ஒரு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம். இப்போ நம்ம கிரிக்னார்டு ரியேஜென்ட்டை பயன்படுத்தினோம்னா அது 1-2 அடிஷன் போகுமா இல்லை 1-4 அடிஷனா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரிங்களா? முதல்ல அங்கே எதுவும் காப்பர் சம்மந்தப்பட்ட எதுவும் ரியேஜென்ட் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்க. ஏன்னா சில நேரங்களில் கிரிக்னார்டு ரியேஜென்ட் கூட ஒரு காப்பர் சார்ந்த ஒரு அடிட்டிவ் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அது 1-4 அடிஷனுக்கு தான் போகும். பட் இங்கே எதுவுமே இல்லை. ஜஸ்ட் கிரிக்னார்டு ரியேஜென்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்ன பண்ணும்? கண்டிப்பான முறையில் அது 1-2 அடிஷனுக்கு தான் போகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கிரிக்னார்டு ரியேஜென்ட் இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. இதன் காரணமாக இந்த எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகருது. அதே வேளையில கிரிக்னார்டு ரியேஜென்ட் இங்க இருக்கக்கூடிய ஹாலஜன் ஆட்டத்தை எந்தவித தொந்தரவும் பண்ணாது. ஸோ இதனோட முடிவுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடைப்பொருள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா ஆசிட் ஒர்க் அப் பயன்படுத்துறோம். ஆசிட் ஒர்க் அப் பண்றப்ப என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய மெக்னீசியம் ஸ்பீசிஸ் மெக்னீசியம் புரோமோ ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு பை ப்ராடக்டா நமக்கு சொல்யூஷன்ல இருக்கும். ஸோ அதே வேளையில சொல்யூஷன்ல இன்னும் ஆசிட் இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்டர்மீடியேட்டை பாருங்க. இதுல ஹைட்ராக்சி குழு இருக்கு. இப்போ உடனடியாக ஒரு புரோட்டான் ஏற்றம் ஹைட்ராக்சி குழு மேல நடக்குது. ஸோ புரோட்டான் ஏற்றம் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குழு பாத்தீங்கன்னா முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எப்படின்னு பாருங்க. இந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, இந்த ஆக்சிஜன்ல தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 2 இருக்கு. இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த எலக்ட்ரான் இங்க நகருது. இதை தொடர்ந்து இந்த டபுள் பாண்ட் இந்த இடத்த நகருது. ஸோ இந்த டபுள் பாண்ட் இங்க நகரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த குழு, அதாவது வாட்டரை அப்படியே வெளித்தள்ளிடுது. ஸோ வெளித்தள்ளுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்த்துக்க போறது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சி புரோமைடு அந்த பை ப்ராடக்ட் இருக்குல்ல, அது ஆசிட் கண்டிஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் 2+ ஆக்யூஸ் அயனாகவும்
ஹைட்ராக்சைடு அஸ் வெல் அஸ் புரோமின் அயானாகவும் இருக்கும், அதாவது பிஆர் மைனஸ் ஆகவும் இருக்கும். ஸோ அப்படிங்க இருக்கிற பொழுது இங்க பிஆர் மைனஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எத்தில் குழுப்பை எத்தில் குழுவை வந்து தாக்குது. இது தாக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகருது. ஸோ ஆக்சிஜனை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி புதிதாக ஒரு கீட்டோன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இங்க இந்த முக்கியமான இந்த படியில பிஆர் மைனஸும் தாக்கலாம், அதே வேளையில ஹைட்ராக்சி அயானும் தாக்கலாம். ஸோ எது நடந்தாலும் நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வகையில இந்த ஒரு கேள்வியில என்னென்ன வினைகள்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்டிஏ, SN2 ரியாக்ஷன், கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அப்படிங்கிற இந்த 3 வகையான வினைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கேள்வியில இந்த கவர் ஆகுது. நம்ம இப்ப விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 4 விடைகள்ல இந்த 3வது விடை தான் வந்து இதற்கு சரியானதாக இருக்கும்.